ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு prabha'sTopicz. இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாஸ்மதி அரிசி கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஒரு 1/2 hour வரைக்கும். இது வந்து நான் வீட்டில் ரெடி பண்ண மாவு, மிஷினில் கொடுத்து எடுத்து வச்ச மாவு. ஸோ அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இந்த மாதிரி டோ மாதிரி ரெடி பண்ணி அதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ பூரணத்துக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். ஒரு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனோடனையும் எள்ளு போட்டு வறுக்கிறோம். வெள்ளை எள்ளு நல்லா வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது வந்து ஸ்பீடாக காமிக்கிறோம். பட் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. ஃபுல்லாக அப்படியே காமிக்க முடியாதுங்கிறனால. அடுத்தது கருப்பட்டி சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். வெல்லம், நாட்டு சர்க்கரை எதுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த கருப்பட்டியில் மண், தூசி எதுவும் இருக்காது. ஸோ அதனால் நான் டைரெக்டாக அப்படியே சேர்க்குறேன். எள்ளு நல்லா வறுந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம கருப்பட்டி நம்ம சேர்க்குறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல இதாகிடுச்சு. இப்போது ஏலக்காய் தூள் சேர்க்குறோம். கொஞ்சம் தேங்காய் துருவல் ஒரு 1/4 கப்பு. எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் அதே சமயம் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இப்போது பொரிகடலை வந்து ஒரு 1/4 கப்பு சேர்த்து அதையும் மிக்சியில் போட்டு அடித்து இதை சேர்க்குறோம். ஆட் பண்ணுறதோட இனிப்பு நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வச்சுக்கலாம். இப்போது இந்த டோ மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். பூரணத்துக்கு நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உள்ள பூரணம் வச்சுட்டு அது நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது அந்த ரைஸை வந்து அது மேலே வந்து ஒரு கோட்டிங் கொடுத்து எடுத்து வைக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஆல்ரெடி போன வருஷம் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ண வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சாச்சு. தண்ணி ஹீட் ஆகட்டும். ஒரு பிளேட்டில் வச்சு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இது வெந்து வரும்பொழுது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது பார்க்கவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பாருங்கள், அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கொழுக்கட்டை. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளாக அப்படி தூக்கிக்கிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.